பாஜக ஆட்சியில் உயர்கல்வி நிறுவனங்களில் கருத்துரிமை பறிக்கப்படுவதை கண்டித்து முற்போக்கு மாணவர் கழகத்தினர் புதுவையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஹைதராபாத் பல்கலைக்கழக முனைவர் பட்ட ஆய்வாளர் ரோஹித் வெமுலா கடந்த 2016ஆம் ஆண்டு தற்கொலை செய்து கொண்டார். பல்கலைக்கழக நிர்வாகத்தின் தொடர் அழுத்தம் மற்றும் ஒன்றிய பாஜக அரசின் அழுத்தம் காரணமாகவே அவர் தற்கொலை செய்து கொண்டதாக கோரி மத்திய பல்கலைக்கழகங்களில் மாணவர் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். தலித் ஆய்வாளர் ரோஹித் வெமுலா தற்கொலை வழக்கில் நீதி வழங்காமல் குற்றம் சாட்டப்பட்டோரை விடுவித்தும் ரோஹித் வெமுலா தலித் அல்ல என கூறி ஹைதராபாத் காவல்துறையினர் தற்பொழுது அந்த வழக்கை முடித்து வைத்துள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் புதுவை பல்கலைக்கழகத்தில் சோமபானம் என்ற நாடகத்தை அரங்கேற்றிய நாடகத்துறை மாணவர் புஷ்பராஜ் பல்கலைக்கழகத்திலிருந்து நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து முற்போக்கு மாணவர் கழகத்தின் சார்பில் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இதில் மாணவர் கழகத்தின் மாநில செயலாளர் தமிழ்வாணன் தலைமை நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் சிவச்சந்திரன், ஆதிரை, உதயபாஸ்கர், தொல்காப்பியன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். இந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் தேவபுடிலன் மற்றும் அமைப்பு செயலாளர் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு கருத்துரை வழங்கினார்கள். இதில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் மாணவர் அமைப்பு நிர்வாகிகள் மணிமாறன், பிரவீன், உதயராஜ், நௌபல், பெரியார் சிந்தனையாளர் இயக்க தீனா உட்பட 100க்கும் மேற்பட்டோர் பங்கு பெற்றனர். பாஜக ஆட்சியில் உயர்கல்வி நிறுவனங்களில் கருத்துரிமை பறிக்கப்படுவதை கண்டித்து முழக்கங்கள் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் எழுப்பினர். ரோஹித் வெமுலா வழக்கை தெலுங்கானா காங்கிரஸ் அரசு மறு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அதேபோல் புதுவை பல்கலைக்கழக நாடகத்துறை மாணவர் புஷ்பராஜ் நீக்கத்தை திரும்பப் பெற வேண்டும் என்றும் போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது.